நன்றி சொல்ல வார்த்தையில் அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ஆமேன் அல்லேலூயா. அந்த பக்தை எவ்வளோ அழகாக பாடுறாங்க பார்த்தீங்களா. நன்றி சொல்ல அதுக்கப்புறம் வார்த்தையே கிடையாதான். என் ஜீவனை கூட உங்களுக்கு காலடியில் நான் படைச்சிடறேன்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த பக்தன் பாடியிருப்பான், உணர்ந்து பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் கூட நம்ம அந்த தேவாதி தேவனை இந்த மாதம் தொடங்கி 4 வாரங்களை அநேக காரியங்களை நம்ம போக்கிலும் வரையிலும் நான் பார்க்குறேன். எவ்வளோ ஆக்சிடென்ட்டுகள், எவ்வளோ விபத்துகள், ஆனாலும் எல்லா சூழ்நிலையும் தேவன் நமக்கு சாதகமாக்கி சூழ்நிலை எல்லாம் மாற்றி தந்தார். பார்த்தீங்களா, பெரிய ஜீவனை கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, அதற்கு ஈடாக நம்ம எண்ணத்தை செலுத்தினாலும் அது முடியாது. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உமை போல தெய்வம் இல்லை, இந்த உலகத்துல 30 தெய்வங்கள் இல்லாலும் உமை போல தெய்வம் ஒருவரை இல்லப்பா. உமை போல கரங்களை நான் முச்சமா தட்டி ஏசப்பா, உங்களை போல தெய்வம் இல்லப்பா. திரும்ப மறுபடி நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அது நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஏசப்பா, இந்த பூமியில நாங்கள் நடக்க தெரியாத சிறு பிள்ளை போல இருக்கிறோம்பா. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கல்லை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை காட்டியதும் நீரே. வலது கைகள் இடது கைகள் வித்தியாசம் தெரியாதவர்களப்பா, நீங்க தான் எவ்வளவு வழி நடத்தணும். நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே, நடக்க வைத்தீரே. ஒரு சிறு பிள்ளை போல நாங்க தவந்து தவந்து நடக்கிறோம்பா. பூமியில நாங்க எப்படி வாழ எங்களுக்கு தெரியலப்பா. நீங்க தான்பா எங்களை வழி நடத்தணும். கரம் பிடிச்சு தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. இயேசுவே, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, நினைக்கும் போது ஒன்றுக்கு உதவாத எங்களை எடுத்தீங்களே. குப்பையில் இருந்த எல்லை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு எல்லை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த நம்மை ஒன்றுக்கு உதவாதவர்கள் நம்மை நாமே பெருமை கொள்ள முடியாது. அமர செய்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உண்மையா சொல்லாமா, உயர்த்தி வைத்தீரே. நம்ம ஒரு விசுவாசி என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, ஹல்லேலூயா. விருப்பம் இல்லை, உங்க விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. போல தெய்வம் இல்லை, ஆமே விருப்பம் இல்லை, உங்க விட்டா கதியும் இல்லை, நாங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. இயேசுவே, எனக்கு போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, எனக்கு போது உயிரோ எனக்கு இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினே. எங்களால ஒன்று பிரயோஜனம் இல்லப்பா, ஆனா எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்தி வருகிறீங்களே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை எங்க ஜீவன வர வைக்க நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம்பா. உயிருள்ளவரை மறவே, ஆமே போல தெய்வம் இல்லை, விருப்பம் இல்லை, உமை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. உமை போல தெய்வம் இல்லை, உமை தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி
சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் நீங்க எங்களை பார்த்தவராய் பார்த்து ஆமென். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்து ஜீவாதிபதியை நம்ம கரங்களை தட்டி மறுபடியும் கூட எங்க மேல நினைவு வைத்ததற்காக உண்மை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம்பா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் ஒரு சிறிய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். இந்த பாட்டு புத்தகத்தில் 660வது பாடலை ஒரு சரணத்தை பாடுறேன். எல்லாரும் ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து கொள்ளலாம். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நான் உம்மோடு கூட கிட்டி சேருகிற ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்றும் ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஏந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஏந்திடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர பலவீனன் என்னருகில் பலன் தாரு வந்தேனக்கா. பலவீனன் என்னருகில் பலன் தாரு வந்தேனக்கா. உம்மை போல் நான் கனி தரவே உமதாவியால் நிறைத்திடுவே. உம்மை போல் நான் கனி தரவே உமதாவியால் நிரப்பிடுவே. இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்றும் ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஏந்தருளும். ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஏந்தருளும். இனியும் உம்மோடு கிட்டி சேர நல்ல திராட்சை செடி நீரல்லோ நானும் இணைந்து வாழ்ந்திடவே. நல்ல திராட்சை செடி நீரல்லோ நானும் இணைந்து வாழ்ந்திடவே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்றும் ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்தருளும். ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்தருளும். இனியும் உம்மோடு கிட்டி சேர. பிதாவே,
நாங்கள் இன்னும் உம்மோடு கிட்டி நெருங்கி வாழ விரும்புகிறோப்பா. நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து இந்த பூமியில் மிகுந்த கனிகளை கொடுக்க பிதாவானவர் எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும், எங்களை இன்னும் சுத்தமாக்கி விடும். ஆதி அன்பின் ஆழத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் விழிப்பாக இருங்க. தேவன் நம்மோடு கூட பேசுவார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை 20ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? கட்டப்பட்டு வர்றோம். இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரம் என்னன்னா, முதலாவது ரட்சிப்பு. எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பை அருளினார். இரண்டாவதாக நம்ம பாஸ்டர்மா சொன்னது மாதிரி, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே. உலகம் என் பின்னால், இனி நான் இயேசுவுக்கே என்று நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம்? பேப்டிசம், ஞானஸ்நானம் எடுத்தோம். அவரோடு கூட என்ன பண்ணிட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். உயிரோடு கூட எழுந்தோம். புது சிருஷ்டியாய் தேவன் நம்மை உண்டாக்கினார். மூன்றாவதாக, அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மேலே யார் வருது? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் எழுந்திருக்கும்போது வானம் திறக்கப்பட்டது, புறா போல தேவ ஆவியானவர் அவர் மேலே வந்து அமர்ந்தார். அன்றிலிருந்து அவர் வித்தியாசமாய் மாறினார். அல்லேலூயா. இது என்னன்னா அஸ்திபாரம். என்ன பாரம்? ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்டோன், அஸ்திபார கல். நம்ம எல்லாரும் அஸ்திபாரம், இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் என்ன பண்ணும்? நிற்கும். ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்தாங்க என்ன ஆகிடும்? கட்டடம் இடிஞ்சிடும். உங்கள் பாசம்மா ஒரு நாள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனேன். அவன் ஒரு தான் சொன்னான், மேடம் உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை மேடம். அவன் சொல்லிட்டு சிரிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஃபவுண்டேஷன் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபவுண்டேஷனு வீக்கு, பேஸ்மெண்ட்டு வீக்கு அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். போடுங்க, இந்த மாதிரி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், பாருங்கள், அந்த பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டிட்டு ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்தால் என்ன ஆகிடும்? பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடும். நிறைய கொலாப்ஸ் ஆகிடுச்சுல நிறைய பில்டிங்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், விசுவாசிகளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் எதுனாக்கா ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அப்புறம் பரிசுத்த ஆவி. இது ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த பில்டிங் அப்படியே என்ன பண்ணோம்? ஏறிக்கினே போவோம். எங்கே போவோம்னா பரலோகம் வரைக்கும் போய்கினே இருக்கும் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் பற்றி தான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். முதலாவது ஃபவுண்டேஷன் அது ரட்சிப்பு. ரட்சிப்பு, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? கொஞ்சம் இந்த எபேசியர்லேயே ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது
அடுத்த வசனம். சரி, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்கள் கிரியினால் உண்டானது இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். இது உங்கள் கிரியினால், உங்கள் பலத்தினால, உங்கள் சாதுரியத்தினால, உங்கள் அறிவினால் உண்டானது அல்ல. பெருமை பாராட்டி கொள்ள யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. இந்த ரட்சிப்பு எங்கே இருந்து வந்தது? இந்த உலகத்தில் 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த உன்னை கர்த்தர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். நீ எப்படி இருந்த? ஓலை சேத்துல இருந்த முதல்ல, உலையான சேற்றில். நான் ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொன்ன பாருங்க, துன்மார்க்க உலையில் சிக்கி கொண்டு இருந்த உன்னை என்னையும் ஆண்டவர் கிருபையினால், கிருபைன்னா யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிருபை கிடைக்கும்? தகுதி இல்லாத, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யாரும் விரும்பாத ஒரு நபர் தான் தகுதி இல்லாதவங்க. அந்த தகுதி இல்லாத உன்னை என்னை ஆண்டவர் நினைத்தார். அவருடைய கிரேஸை நம்ம மேலே என்ன பண்ணார்? கொடுத்தார். அந்த கிருபை நம்ம மேலே வந்து இறங்குனதுனால, அந்த கிருபையினாலே ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டவராகிய இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட்டோம். எனக்காக அவர் ஜீவனை தந்தார் என்று அறிக்கையிட்டோம். அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுச்சு? கழுவி பரிசுத்தமாக்குச்சு. அதனால தான் என்ன பண்ணோம்? என்னத்தர சுதந்திரத்தை கொண்டோம்? ரட்சிப்பை சுதந்திரத்தை கொண்டோம். இந்த ரட்சிப்பு எங்கே வந்து நல்லா தெரியுதில்ல நமக்கு எல்லாருக்கும். இந்த ரட்சிப்பு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுன்னா கிஃப்ட், பரிசா கொடுத்தார் ஆண்டவர். நீ நினச்சிருக்க நான் ரட்சிக்கப்பட்டேன், என்ன நீ ரட்சிக்கப்பட்ட உடனே பெரிய ஆள் நினப்பு, பெருமை வந்துடக்கூடாது. இந்த ரட்சிப்பு எங்கே வந்தது? ஆண்டவர் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். இது என்னால் உண்டானதில்ல, இது தேவன் கொடுத்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்டை கர்த்தர் கொடுத்தார் எனக்கு. அந்த பரிசை நீ ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஆண்டவர் கொடுத்த பரிசை என்ன பண்ணோம்? வாங்கிக்கின்னு அவருக்கு தேங்க்யூ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இப்போ ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, கிஃப்டை வாங்கினோம் அப்படியே இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? கிஃப்டை வாங்கினோன்னே தேங்க்யூ 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 வெரி மச் சொல்கிறோம்ல. ஆண்டவர் இவ்வளோ பெரிய கிஃப்டை எடுத்து உன் கையில் கொடுத்துக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் எவனுமே இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்பாக நிற்க ஒருவனால் முடியாது. வேதம் அப்படி தான் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவர் கிருபையாய் ஈவாய் நமக்கு கிஃப்டாக கொடுத்த ரட்சிப்பை நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, அதை ஏதோ நினச்சிக்கிட்டு நம்ம விட்டுறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ரட்சிப்புக்கு மூல காரணர் யார் தெரியுமா? சீப் கார்னர் ஸ்டோன் என்று வேதம் சொல்லுது. சீப் கார்னர் ஸ்டோன் இயேசு கிறிஸ்து தான் மூலக்கல். நீ ஏசாயாவில் 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன்
பதறான். எதை விசுவாசிக்கிறவன்? எதை விசுவாசிக்கிறவன்? திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாகி இயேசுவை, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவனும் என்ன பண்ண மாட்டான்? பதற்றம் அடைய மாட்டான். அவனுக்குள்ள பதற்றம் வராது. இன்னைக்கு விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒரு ஒரு சின்ன சின்ன காரியத்தை பார்த்து அப்படியே பதறி போயிடுறோம். ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் நடக்குமோ தெரியலையே. இந்த பூமியில் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள்லாம் வந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொரோனா வந்துச்சு. ஜனங்க என்ன பண்ணாங்க? பதறி போயிருந்தாங்க. ஆனால் விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பதட்டமே இல்லை. என் தேவன் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார். இருந்தாரா இல்லையா? அல்லேலூயா. பதட்டம் வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் இருக்க வேண்டும். யாருக்கு விசுவாசம் இல்லையா அவங்களுக்கு தான் பதட்டம் வரும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன வராது? பதட்டம் வராது. சும்மா எல்லாத்துக்கும் கை நடுங்கி கால் நடுங்கி அப்படியே சாகணும். மூக்கில் சளி வந்துட்டால் போதும். ஐயோ இன்னும் என்ன தெரியல, இன்னும் வரட்டும். மண்டை இருக்கிற வரைக்கும் சளி வந்து தான் ஆகும். அது வரும் போயிடும். அல்லேலூயா. வியாதி வரும் போகும், பலவீனம் வரும் போகும். அதை பார்த்து நம்ம அப்படியே பயந்துடக்கூடாது. நான் சொன்னேன், பயப்படுறவங்களாம் எங்கே போவாங்க? இரண்டாம் மரணமாகி அக்கினியும். ஆமாம், பயப்படக்கூடாது. சிங்கம் போல் தைரியமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்க சிங்கம் போல் இருக்கணும். எது வந்தாலும் என்ன வந்தாலும் என் இயேசு எனக்காக இருக்கிறார். ஆமென். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. சரி, இப்போ ரட்சிப்புன்னா என்னது? ரட்சிப்புன்னா என்னது? ரட்சிக்கப்பட்ட என்ன ரட்சிப்பு? அப்போஸ்தலர் 2:38 வாசித்தீங்கன்னா அங்கே அப்போஸ்தலன் பேதுரு அவர் சொல்கிறாரு, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன பண்ணோம்? மனம் திரும்பி சரி சரி இருங்க, அது போதும். இப்போ ரட்சிப்புன்னா என்னன்னா மனம் திரும்புறது. அன்னைக்கு யோவான் சுவிசேஷம் சொன்னார். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எவ்வளோ பேர் மனம் திரும்பினாங்க. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துன்னு இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். இப்போ அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. யோவான் ஞானஸ்நானம் கொடுக்குறார். சும்மா ஒரு கூட்டம் அப்படியே ஜெயின்னு நிற்குது. ஆளுங்களை பார்த்தா யார் அவங்க? சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே. சொல்கிறேன்னா இல்லையா? இன்றைக்கி உன்னையும் என்னையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டின்னு சொன்னாக்கா சும்மா விற்பனை உக்காஞ்சினே. அன்றைக்கி பாருங்க அவன் சொல்கிறான் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார்? கேட்டனா இல்லையா? யோவான் பயங்கரமான ஆள். அவர் அடி அடி அடின்னு அடிப்பார். அதனால தான் அவர் எடுத்து போய் என்ன பண்ணிட்டான்? ஏறுவது தலையை வெட்டான். வெட்டினா அவர் பரலோகம் போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே என்றான். அப்போ எல்லாம் அப்படியே ஜனங்க அப்படியே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
அந்த லைனில் தான் யார் வருது? இயேசு கிறிஸ்து வரார். இயேசு கிறிஸ்துவ பார்த்தான். இவன் பார்த்த உடனே சொல்லிட்டான், ஆண்டவரே நான் உம்மால ஞானஸ்தானம் எடுக்க இருக்க, நீர் என்கிட்ட வரலாமான்னு கேட்குறான். கேட்டானா இல்லையா? அப்போ இயேசு சொன்னார், இல்லைப்பா, இப்போ இடம் கொடு, இப்போ இடம் கொடு அப்படின்னு சொன்னார். இடம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார். எடுத்து மேலே எழும்பின உடனே வானம் என்ன பட்சே திறக்கப்பட்டது. தேவ ஆவியான ஒரு புறாவை போல் அவர் மேலே என்ன பண்ணார்? இறங்கினார். அன்றையிலிருந்து இயேசுவாகிய தேவன் கிறிஸ்துவாய் மாறிட்டார். அல்லேலூயா! அன்றையிலிருந்து கிறிஸ்துவாய் மாறி இந்த பூமியில் அநேகருக்கு நன்மைகளை அற்புதங்களை செய்கிற கிறிஸ்துவாய் மாறி போனார். அல்லேலூயா! அல்லேலூயா! சரி, ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பில்டிங் கட்டுறோம். இங்கே வந்து செவுறு ஆரம்பித்து அப்படி கட்டிக்கினே போகிறான். ஒரு திருப்பமே இல்லாமல் இது போடணும் போயினே இருந்தால் எங்கே போவோம்? வானகர பிரிட்ஜை கூட தாண்டி போயிடும். கட்டிக்கினே போனால் என்ன ஆகிடும்? வானகர பிரிட்ஜை என்ன பண்ணோம்? தாண்டி அந்த பூந்தமல்லி ஐ ரோட்டில் கூட போய் முட்டோம். இப்போது இது ஒரு பில்டிங்காக மாறாது. அப்போ அது ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி போயிருக்கும். அப்புறம் வரவெல்லாம் நம்மளை உதைப்பான். என்ன இங்கே வந்து நீ என்ன பண்ணுற, பில்டிங் கட்டுறியான்னு உதவி பண்ண வரைக்க மாட்டானா? ஏன்னா அவன் வீடு இருக்குது. இதுக்கு ஒரு திருப்பம் வரணும். அதுதான் மூலக்கல். ஆமென். அந்த மூலக்கல்லை வச்சு என்ன பண்ணிட்டோம்? அந்த எண்டில் இப்படி திருப்பிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு மூலக்கல்லை வச்சு இப்படி திருப்பிட்டோம். இங்கே ஒரு மூலக்கல்லை வச்சு இப்படி திருப்பிட்டோம். இப்போ தான் ஒரு சர்ச்சாக இது தெரியுது. அப்படி தானே? அப்போ ஒரு ஷேப்பாக ஒரு சர்ச்சு ஒரு கட்டடமாக மாறணும்னா நமக்கு மெயினான கல் என்ன கல்? மூளைக்கல். அல்லேலூயா! அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் himself being the chief cornerstone, இயேசு கிறிஸ்துவே உன் வாழ்க்கைக்கு ஒரு மூளைக்கல்லாய் மாறினார். அந்த மூளைக்கல்லாகி இயேசுவை நீ என்ன பண்ணா? விசுவாசிக்கணும், நம்பணும். நிறைய பேருக்கு இப்போ நம்பிக்கையே இல்லை, விசுவாசமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுத்தாருல்ல கிஃப்ட்டு. என்ன இது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எங்கேயோ தொலைச்சி விட்டாங்க. நிறைய பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்டனான்ற சந்தேகம் இன்றைக்கி இருக்குது. நிறைய விசுவாசிகள், நான் உங்களே சொல்ல நிறைய பேரை சொல்கிறேன். நீங்களும் அதில் இருந்தீங்களாம் யோசித்து நிதானித்து என்ன பண்ணுங்க? இன்றைக்கே மனம் திரும்புங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! மனம் திரும்புறதுன்னா என்ன? போய்கினே இருக்கிற விபச்சாரம் பண்ணிக்கினே இருக்கிற பண்ணிக்கினே போய்கினே இருந்தக்கா போய்கினே எங்கே போய் போயிடுவேன்? எங்கே போயிடுவேன்? பாதாளத்தில் போயிருந்துருவேன். அந்த பாதாளத்துக்கு போகாதபடி ஒரு மூலக்கல் ஒன்று தடுத்து இந்த பக்கம் திரும்புது. பொய் சொல்லிக்கினே இருக்கிற அண்டா புழு ஆகாச புழு சொல்லிக்கினே இருப்பேன். வாயை திறந்தாலே பொய். பொய் பேசுகிறவங்க நான் என்ன பண்ணோம்? அழுகி போயிடும். நான் அடிக்கடி எங்கள் மிரையாவை தான் சொல்லி கொடுப்பேன், ஏய் பொய் பேசக்கூடாது. ஏன்னா அவர் எடுத்தவொடனே பொய் இப்போ சொல்லுவா, இத்தனை ஒன்று நம்புற மாதிரி சொல்லுவா. நான் உடனே சொல்லுவேன், பொய் சொல்லக்கூடாது, நாக்கு என்ன ஆகிடும்? அழுகிடும். வேணாம், பொய் வேணாம். 1000 வந்தாலும் 1000 போனாலும் என்ன சொல்லாத? பொய் சொல்லாத. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். ஆனால் வாயை திறந்தால் பொய் பித்தலாட்டம். தேவையில்லாத்துக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. பொய் பேசுகிறவங்க நாக்கு என்ன பண்ணும்? அழுகி போயிடும். அழுகி போயிடும்னா என்னது? அழுகி போகிற என்னது இது? கேன்சர் வந்துடும். பார்த்து உஷாராக இருக்கணும். அல்லேலூயா! 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 என்ன பாஸ்டர் ரொம்ப பயமுறுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் பயம்லாம் பொறுத்தலை. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணால் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆண்டவர் நம்மளா போய் ரட்சிக்கப்படல. எங்கேயோ கிடந்த காணியாட்சிக்கு புறம்பாய் கிடந்த உளையான சேற்றில் கிடந்த உன்னை என்னை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்மளை என்ன பண்ணாரு? ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு கொடுத்தாரு.
அந்த ரட்சிப்பு ஈடேற நாம் ஒவ்வொரு நாளும் பாடுபட வேண்டும். இப்போ நாய் இருக்குதுல்ல, நாய் பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் நாய் நல்லா தின்னணும். தின்னுபிட்டு போய் என்ன பண்ணோம், கக்கிடும். கக்கிட்டு அப்படி போய் கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வந்து என்ன பண்ணோம், ஒரு மாதிரி தெரியுதா, அதே என்ன பண்ணும், தின்னும். அதே போய் தின்னும். தான் கக்கிட்டு போனதே தின்னும். திருப்பி தின்றது தான் என்னது, நாய். இன்றைக்கி நாய் மாரி இருக்கிற விசுவாசிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, நாய்களுக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. நம்ம நாயா பேயா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உலகத்துக்கு மரித்து, ஒரு பாட்டு பெர்க்மன்ஸ் பாடுறாரு, உலகத்துக்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உணைத்திட வேண்டும். உலகத்துக்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, என் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், என் எண்ணமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். எத்தனை பேர் அப்படி ஒவ்வொரு நாளும் வாழறீங்க? உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், மரிக்கணும், இயேசுவுக்காக வாழணும். அதுதான் ரட்சிப்பு. நிறைய பேருக்கு இந்த கான்செப்டே புரியல. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இந்த நடிக்கிறதெல்லாம் எங்கே வேணாம். நடிக்கிற நடிப்பெல்லாம் எங்கே நமக்கு தேவையே கிடையாது. ரட்சிப்பை இது வரைக்கும் காத்துக்கொள்ளணும், முடிவு பரியந்தம். அல்லேலூயா. உன்னை எதற்காக ஆண்டவர் குப்பையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தார்? நான் சொன்ன உலையிலிருந்து உன்னை என்ன பண்ணார், தூக்கி எடுத்தார். எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள விட உன்னை ஆண்டவர் நேசித்ததுனால்தான் அவர் கிருபையை மேலே கொடுத்து, அவர் விசுவாசத்தை உனக்கு கொடுத்து உன்னை ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார். நீ மனம் திரும்பின பாவியாக வாழக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். நிறைய பேர் பாவத்தோடைய மறைச்சு வாழறாங்க. எவ்வளோ காலம் வாழ்வு? கத்திரிக்காய் காய்ச்சா எங்கே வரும்? வந்துடும். ஒரு நாள் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். கடை தேர்வில் வந்து நிற்கும். அப்போ ஏமாந்து போயிடுவேன், ஏங்கி போயிடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும், பாடுபட வேண்டும். இந்த ரட்சிப்பை காப்பாற்றணும்னா ஒவ்வொரு நாளும் அதுக்காக நாம் போராடி கொண்டே இருக்கோம். முடிவு வந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் யார் தெரியுமா உலாவாங்க? வெண்ணங்கி தரித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, வெள்ளங்கி தரித்து உலாவி கொண்டிருப்பார்கள். ஏராளமான கூட்டம் அங்கே நித்தியமாய் வாழ்வார்கள். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் அது. இந்த ரட்சிப்பு என்ன என்று தெரியாமல் இந்த பூமியில் நீ நானும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை ஆவியானவர் பேசும்போது கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார். இதுவரைக்கும் நான் எப்படியா வாழ்ந்தேன்? தாவீது ராஜா 51 சங்கீதத்தை எழுதுறான். எப்படி எழுதுறான்? ஆண்டவரே எனக்கு இரங்கும்,
எனக்கு இறங்கும். ஏன்? அவன் நல்ல ஒரு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன்தான். யார்? தாவீது. ஆனால் ஒரு நாள் தப்பு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய கடமையை தன்னுடைய எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் என்ன பண்ணார்? ஒப்பரியின் மேலே ஓலாத்தினார். எங்கேயோ ஒருத்தர் என்ன பண்ணுறா? குளித்தா. பாவம் செஞ்சிட்டார். பாவத்தை மறைக்கிறதுக்கு என்னென்னவோ கோல்மெல்லாம் பண்ணிட்டார். இன்றைக்கி நிறைய பேர் பாவத்தை மறைக்கிறதுக்கு கோல்மெல்லாம் பண்ணிக்கினுக்கிறோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், இது ஒரு கேமரா நம்மளை பார்க்குது, ஆனால் பெரிய கேமரா ஒன்று அங்கே சுற்றிக்கினே இருக்குது. நீ எங்கே போனாலும், பாதாளத்துக்கு போனாலும் அந்த கேமரா பார்க்கும். நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கே பார்க்கும். எங்கே போனாலும் அந்த கேமரா கரெக்டாக பிடிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேமராவுக்கு முன்னால் நம்ம தப்பிக்கவே முடியாது. வாலிப பிள்ளைகள் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக வாழணும். மனம் போல வாழ்ந்தெல்லாம் நினைக்கக்கூடாது. மனம் போல போனேன்னா அந்தோகதி தான் உனக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி வாழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு இலவசமாய் உனக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பத்திரமா காத்துக்கொள்ளணும். இந்த ரட்சிப்புன்னா என்னது? பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. புது புது காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்தாகணும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அன்னிலிருந்து புதிய காரியங்களை நீ செய்து கொண்டே இருக்கணும். தாவீது ஒரு தரம் தப்பு பண்ணிட்டான். ஆண்டவர் உணர்த்தினார். திருப்பி போய் தப்பு பண்ணானா விழுந்துட்டான். அதான் 51ஆம் சங்கீதம். ஆண்டவரே, என் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து எனக்கு உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஜெபித்தானா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிப்பை தொலைச்சிட்டு தாவீது மேரி இன்னைக்கு அழுது கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்கப்பா. அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? எங்கேயோ தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. என் மனசு மாமிசமும் விரும்பினதை நினச்சி நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. நீ என்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறியோ அன்னைக்கு உனக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன பண்ணுது? உன்னை விட்டு நீ சும்மா தான் வாயில் சொல்லிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன் வாயில் டம்மார் அடிக்கலாமே தவிர ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ள என்ன பண்ணிருக்காது? இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும். தேவ சமூகத்தில் உணர்ந்து தாவீது பாருங்க, அவன் ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு உனக்கு என்ன பண்ணுங்க? திரும்ப தாங்கப்பா. திரும்ப தாங்கன்னா என்னது? ஏற்கனவே நான் இருந்தது, நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். இன்றைக்கி அநேகர் பதற்றம், வாழ்க்கையில் பதற்றம், பயம், படபடப்பு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் படபடப்பு? ஏன் பதட்டம்? ஏன் தேவையில்லாத காலம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம்? மடியில் கனம் இல்லைன்னா வழியில் என்ன இருக்காது? பயமே இருக்காது. மடியில் கனம் வச்சுன்னு இருந்தால் என்ன ஆகிடும்? பார்க்குறவங்களாம் பயமாக இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னால் வெளிச்சமாக இருந்துட்டோம்னா எவனுக்கு ஒருத்தன் பயமே இருக்காது. ஆமென். இந்த பூமியில் பெரிய ஆளாக கூட இருப்பான். அமெரிக்க ஜனாதிபதி நம்பர் 1 வேர்ல்டு நம்பர். அவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை உனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ஆமென். ஏன்னா அவன் இந்த பூமியில் தான் ஆளுகை செய்கிறான். ஆனால் நீ எங்கே? தேவ தூதர்களை என்ன பண்ண போகிறோம்? நியாயம் தீர்ப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் இல்லை, தேவ தூதரை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் தேவன் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, அவருடைய சிங்காசனத்தில் அவருக்கு பக்கத்தில் ஒன்று என்ன பண்ணுவாராம்? உட்கார வைப்பார். எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள். இந்த அல்ப சந்தோஷத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன அற்ப சந்தோஷத்துக்காக நம்ம மேலானதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது.
அல்லேலூயா. ஒரு பாட்டு இப்படி சொல்லுது, தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாது மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாது மேலோக ஆட்சி இது. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசிதாகமும் அங்கே இல்லை. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசிதாகமும் அங்கே இல்லை. பெருமல்லேலூயா முழக்கமே, பெருமல்லேலூயா முழக்கமே, பெருமல்லேலூயா முழக்கமே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றாரே. அல்லேலூயா. பாருங்க, தீட்டான ஒன்றும் அங்கே என்ன பண்ணது போவாது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய நல்லா 1000 கோடி 1,00,000 கோடி வச்சுருக்கிறானு, அவன்லாம் அங்கே போவான்னு நினைக்கிறீங்களா? வச்சுருலாம் போவானா? போகலான்னு ட்ரை பண்ணுவானா? போகலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதிலே என்ன பண்ணது பிரவேசிப்பதில்லை. யார் பிரவேசிப்பாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே பிரவேசிப்பாங்க. அருமையான தேவனுடைய இந்த மேலோக ஆட்சியை எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஐயா, இந்த உலகம் கொஞ்ச கால வாழ்க்கையா? இது பாட்டு கூட பாடுறாங்க, நம்ம சீனு கூட பாடினார் நல்லா. பாசம் இருந்தாலும் என்ன இல்லை, நிலை இல்லை. பகல் வேஷம் போட்டாலும் சொந்தம் இல்லை. பாடலாமா அந்த பாட்டை? பாசம் இருந்தாலும் நிலை இல்லை, உங்கள் வேஷம் போட்டாலும் சொந்தம் இல்லை. பாசம் இருந்தாலும் நிலை இல்லை, பகல் வேஷம் போட்டாலும் சொந்தம் இல்லை. 6 அடுக்கு மாடியில இருந்தாலும் நீயும் 6 அடி மண்ணு கூட சொந்தம் இல்லை. 6 அடுக்கு மாடியில இருந்தாலும் நானும் 6 அடி மண்ணு கூட சொந்தம் இல்லை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை. அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் வேகமான வாழ்க்கை இது, வேகமான வாழ்க்கை இது, வேகமான வாழ்க்கை. அல்லேலூயா. இது ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. இந்த வாழ்க்கை ரொம்ப 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 சீக்கிரமாக போயிடும். ஆனால் ஒன்று நிலைக்கும், ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் எத்தனை பேர் காண ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆயத்தமாக இருக்கிற ஒன்று செய்யணும். தீட்டுள்ள ஒன்று அங்கே போக முடியாது. அதனால் இந்த உலகத்துக்கு செத்து நான் என்ன பண்ணோம்? நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஆமென். சிற்றின்பங்களுக்கெல்லாம் நம்ம விலகி வாழ வேண்டும். கண்ணின் இச்சை, கண்ணு பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆண்டவரை விட்டு நீ அந்த கண்ணை பார்த்தேன்னா கண்ணு நோண்டுவார் ஆண்டவர். ஒருத்தன் கண்ணில் பார்த்தான் பாரு, யார்? சிம்சோன். தெளிலால் மேலே அவ்வளோ ஆசை அவனுக்கு. தெளிலால் மேலே ஓடி 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 ஏசப்பா மடியில் படுக்காமல் அங்கே போய் பார்த்தான். என்ன ஆயிடுச்சு? கண்ணை பிடிக்கிட்டா. கண்ணை பிடிங்கி இப்போ குருடாளிரம். ஆசை, இந்த உலகத்தின் மேலே ஆசை வச்சோம்னா நம்ம கண்ணு குருடாய் போயிடும். பிசாசு நம்ம கண்ணை குருடாக்கி வச்சிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவரை உன்னால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை என்ன பண்ணோம்? பத்திரமாக காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் என் ரட்சிப்பு ஈடேற நான் பாடுபடுவேன். இந்த சிற்றின்பம், இந்த பக்கம் மாயை நம்மளை வந்து அழுத்தம். பிசாசு என்னத்தை கண்ட நீ வா, கொஞ்சம் ஒரே ஒரு பெக்கு அடிச்சுக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது.
அவங்களாம் இருக்கிறாங்க 30 வருஷம் கிறிஸ்தவளா, அவங்களே அடிக்கிறாங்க. நீன்னா இப்போ தானே போகிறேன், நீ இப்போ எங்கே போனேன்? சர்ச்சுக்கு இப்போ தானே போனேன், இயேசு ஏற்றுக்கினேன். அந்த அடிச்சுப்பார். அடிச்சிடலாமா? அடிச்சிடலாமா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாரு. அங்கே தான் நம்ம விஷயத்தை காட்டணும். டே அல்லேலூயா. ஃப்ளைட்டில் ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணாராம், பிரயாணம் போய்க்கினே இருந்தாராம். ஃப்ளைட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏரோயிஸ்ட்டு எல்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம், எல்லாருக்கும் ஒரு பானம் கொடுப்பாங்க. என்ன பானம்? ஒரு பானம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுத்துனே வராங்க. அது தண்ணி பானம்னா தண்ணி. எல்லாருக்கும் ஒரு பெக் அடிங்க வாங்க, எல்லாம் வாங்கி குடிச்சுருக்கிறாங்க. இந்த பாஸ்டர்கிட்ட வந்து கொடுத்தான். அம்மா சார், இது கொஞ்சம் சாப்பிடுங்க சார். அவர் இல்லைம்மா எனக்கு வேணாம். திரும்பியும் வந்து அந்த அம்மா வந்து ஏரோயிஸ்ட் கம்பல் பண்ண, எல்லாம் வாங்கிட்டாங்களா சார், நீங்கள் மட்டும் ஏன் சார் வாங்க மாட்டீங்க? எனக்கு வேணாம்மா, நான் அதை குடிக்க மாட்டேன். திரும்ப சொன்னாராம். இந்த ஏரோயிஸ்ட் திரும்பி கம்பல் பண்ணுறாங்களாம், எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க, நீங்கள் மட்டும் ஏன் சார் வேணான்றீங்க? அப்போ 3ஆவது தடவை வந்து கம்பல் பண்ணாங்களாம். அவர் சொன்னாராம், இதை எடுத்துங்க போய் என்ன பண்ணேன், அங்கே பைலட் இருக்கார்ல அவருக்கு கொடு அப்படின்னா. என்ன சொன்னார்? பைலட்டுக்கு கொடுனாராம். அவளுக்கு பக்குன்னு ஆச்சான். என்ன இவர் பைலட்டு கொடுக்க சொல்கிறாரு? பைலட்டு அதை அடிச்சாருன்னா என்ன ஆகிடும்? ஃப்ளைட்டுக்கு என்ன ஆகிடும்? ஐயோ அவர் அடிக்கூடாது சார், அவருக்கு கொடுக்கக்கூடாது சார். என்ன சார் நீங்கள்? அதேமாரி தான் இதை நான் குடிச்சேன்னா நான் எங்கே போக முடியாது? அங்கே போக முடியாதும்மா, நான் குடிக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை இழுக்கும், பிசாசு நம்மளை இழுப்பான், எப்படியாவது நம்மளை கெடுக்கணும்னு அவன் பார்ப்பான். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணோம்? விழிப்பாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை அவர் வரும் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பின்வாங்க மாட்டேன், நான் பின்னோக்கி செல்ல மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையை முன்னால் உலகமென் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு யார் முன்மாதிரின்னா இயேசு தான் முன்மாதிரி. அவர் சொன்னார் பாருங்க, எண்ணில் குற்றம் உண்டென்று யாரால் சொல்லக்கூடும். ஒரு பாட்டு கூட பாடுறாரு, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் யார் தான்? இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத. இந்த உலகத்தில் 303 கோடி தெய்வம் இருக்கிறாங்க. அவன்லாம் தன்னுடைய பகைஞ்சனை அழிக்கணும்னு வந்தான். இந்த பக்கம் 2 பொண்டாட்டி, இந்த பக்கம் 2 பொண்டாட்டி, கையில் ஈட்டி காட்டுறான் தூக்கின்னு. யார்? எதுக்காக? பகைஞ்சனை அழிக்கணுன்றதுக்கு தான் அவனுடைய வேலை. 303 கோடி தெய்வங்களை காட்டிலும் விசேஷித்தவர் இரக்கமுள்ள தேவன், உருக்கமுள்ள தேவன், உனக்காகவே உயிர் தந்த தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா.